ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு டெல்லியில் இருந்து அரசியல் வியூக வகுப்பாளரும் கள ஆய்வாளருமான திரு ஜேவிசி ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாரில் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய ஜேவிசி போல்ஸ் டைம்ஸ் நோல பார்த்தோம். நம்ம லாஸ்ட் ஒரு 5-10 டேஸாவே நம்ம தொடர்ந்து இது தொடர்பான இன்புட்ஸ் நீங்க டெல்லியில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்படி இருக்க உங்களுடைய எக்ஸிட் போல்ஸையும் நம்ம பார்த்தோம். ஒரு சீட் ஷேர்ல பெர்சன்டேஜ்ல டைட் இது கொடுத்திருந்தாலும் நீங்க வந்து சீட்ஸ்ல வந்து எட்ஜ வந்து கொடுத்திருக்கீங்க பிஜேபிக்கு. சோ ஓட் ஷேர், சீட் ஷேர் அதை பத்தி எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி டெல்லி களம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா? ஆங்கர் இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சியோட ஆங்கர் இருக்கு. கோபம் எலெக்ஷன் இது வந்து ஆங்கரை விட நான் ஒன்னு சொல்லுவேன், எக்ஸாஸ்பிரேஷன்னே சொல்லலாம். உச்சக்கட்ட ஆங்கர் தான் எக்ஸாஸ்பிரேஷன். வெறுத்திருக்காங்க மக்கள். நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஒரு கனவை வந்து விதைச்சு அதை வந்து வித்து அந்த கனவை வந்து மக்களுடைய கனவை வந்து நொசுக்கிருக்காரு. ஏன்னா டெல்லியை வந்து அவர் வந்து லண்டன், பாரிஸ், லண்டன், வாஷிங்டன் ஆக்குறேன்னாரு. இப்ப சோமாலியா மாதிரி இருக்கு லண்டன், இது டெல்லி. சோ மக்கள் வந்து ஒருத்தர் மீது நம்பிக்கை வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அந்த நம்பிக்கைக்கு ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணா கூட அவங்க வந்து ஓகேம்பாங்க. அதான் 2015 2020 வரைக்கும். ஏன்னா 2014 மோடி ஒரு மாபெரும் வெற்றியை பெற்ற பிறகு கூட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 2015 கொடுத்த மேண்டேட் காரணம் என்னன்னா, இவர் வந்து ஒரு புது மாடல் ஆஃப் கவர்னன்ஸை கொண்டு வர, அரசியலையே மாற்ற போறாரு. ஒரு புதுவிதமான அரசியலை கொண்டு வர போறாரு, படிச்சா கொண்டு வர போறாரு, இளைஞர்களை கொண்டு வர போறாரு. அரசியல்வாதிகள்லாம் இல்லாம வெளிப்புறத்திலிருந்து வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து வராங்க உள்ள, அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஹோப்ல வந்து மக்கள் வந்து ஓட்டு அளிச்சாங்க. இன்னைக்கு 75% கேண்டிடேட் வந்து எதர் பிஜேபியில இருந்தவங்க, இல்ல பிஎஸ்பியில இருந்தவங்க, இல்ல காங்கிரஸ் இருந்தவங்க தான் அவங்களோட கேண்டிடேட். அவங்களுடைய எம்எல்ஏல 20 எம்எல்ஏக்கு மேல பயங்கரமான கேஸுங்க இருக்கு. சோ அவர் மேலேயே பயங்கர கேஸ் இருக்கு. ஜெயிலுக்கு போனாரு, அவருடைய டெப்டி சிஎம் ஜெயிலுக்கு போனாரு. அவங்க எம்எல்ஏ எந்த வேலையும் பண்ணல. சோ அதிருப்தி இல்ல, கோபம். நீங்க உடனே கேட்கலாம் கிட்ட, அவ்வளவு கோபம் இருந்தும் நீங்க எதுக்காக 44% கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த காணொலியை வந்து நான் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்க காரணம்னா, எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா மொத்தமா எவ்வளவு வாக்காளர்கள் வாக்கு செலுத்திருக்காங்க, அதாவது அதுல மகளிர் எவ்வளவு, ஆண்கள் எவ்வளவு, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா ஒரு 12 லட்சம் ஆண்கள் வந்து மகளிரோட அதிகமா இருக்காங்க. மகளிரோட வாக்குகள் சிலதெல்லாம் திரும்பி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. என்னோட எக்ஸிட் போல்லயே வந்து நான் வந்து ஒரு 2% எட்ஜ் வந்து ஆப்பு கொடுத்துருக்கேன் மகளிரோட வாக்குகள். ஆனா என்னுடைய டேட்டா எல்லாமே 3 மணி டேட்டா படி தான் கொடுத்துருக்கேன். நான் 3 மணி எலெக்ஷன் டேட்டா படி தான் இந்த எக்ஸிட் போல கொடுத்துருக்கேன். 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அது புரியாத புதிராதான் இருக்கு, தெரியாததான் இருக்கு. அதனாலதான் நான் இன்னைக்கு காலையில கூட போட்டிருக்கேன். ஆனா இப்ப நம்ம காணொலி வந்து இந்த காணொலி நம்ம பண்றக்கூடிய டைம் கூட நான் சொல்லிட்டேன் வியூவர்ஸ்க்கு. 5 மணிக்கு பண்றோம், நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 5 மணிக்கு பண்றோம். ரிசல்ட்டுக்கு கரெக்டா ஒரு நாள் முன்னாடி 5 மணிக்கு சாயங்காலத்துல பண்றோம். 5 மணிக்கு பண்றோம். நான் வந்து 2:30 மணிக்கா ரிலீஸ் பண்ணுவாங்க நினைச்சேன். மகாராஷ்டிரா 2:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா எல்லா வீடியோ, அதாவது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தவிர இன்னும் 2 பேருக்கும் நான் வந்து சொன்னேன், நான் வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட்டா வந்த அப்புறம் நான் பண்றேன் உங்களுக்கு, ஏன்னா அப்பதான் அக்யூரேட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ட்வீட்டே போட்டிருந்தேன். 45 தாமரைகள் கன்ஃபர்ம்டு, 15 தாமரைகள் பாசிபிள், which means 45 இருந்து 60. பட் நான் அதுக்கு எனக்கு டேட்டா வேணும்ல. நான் டேட்டா எல்லாமே நான் சொல்ல முடியாது இல்ல உங்களுக்கு. ஓகே, எனக்கு 60%, 62%, 65%, 67%, அதுல மகளிர் எவ்வளவு, ஆண்கள் எவ்வளவு, அது தெரிஞ்சாதான் நம்மளால பண்ண முடியும். அடுத்தது இப்ப நம்ம கொடுத்திருக்க, ஏன்னா நம்ம எக்ஸிட் போல் வந்து எவ்வளவு அக்யூரேட்டா இருக்கணுமோ அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கணும். ஓகே, இப்போ ஓட்டர் டர்ன் அவுட்ல 60.5 அப்படின்னு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. இது 2020 விடவும் கம்மி அப்படின்னு இருக்கு. இது எவ்வளவு தூரத்துக்கு வரைக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு?
தெரியலங்க அருண். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் எப்படி ரிவைஸ் பண்ணுவாங்கன்னா நிறைய ரிவைஸ் பண்ணுவாங்க. சில சமயம்லாம் 6% 7% ரிவைஸ் பண்ணிருக்காங்க, சில சமயம் 2% ரிவைஸ் பண்ணுவாங்க. இது போஸ்டல் பேலட்ஸ் வந்து ஆட் ஆகாதது, சர்வீஸ் ஓட்ஸ் ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்பரண்டா செயல்பட்டா நல்லதா இருக்கும். ஏன்னா இந்த தேர்தல் வந்து கண்டிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் தோக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து அப்படிதான் நமக்கு வந்து டைரக்ஷன் கிடைக்குது. எந்த மட்டும் இல்ல, பிரபலமான கருத்து கணிப்பு நிபுணர்கள் சாணக்கியாவா இருக்கட்டும், ஆக்சிஸ் மை இந்தியாவா இருக்கட்டும், ஓகே, ஈவன் சிஎஸ்டிஎஸ் இருக்கட்டும், எல்லாருமே ஒரே டைரக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ரெண்டு ஏஜென்சி தவிர மற்ற எல்லா ஏஜென்சியும் ஒரே டைரக்ஷன் இருக்கும். ஏன்னா ஒரு சில 35ன்றாங்க, ஒரு சில 39ன்றாங்க, ஒரு சில 45ன்றாங்க, ஒரு சில 60 வரைக்கும் போறாங்க. ஆனா அந்த அப்பர் ஃபிகர் நம்ம சொல்லணும்னா நமக்கு டேட்டா தேவை. ஏன்னா டைரக்ஷன் கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சு. இந்த டைரக்ஷன் பிஜேபி ஜெயிக்கிற எலெக்ஷன், இது பிஜேபி ஜெயிக்கிற எலெக்ஷன், அது கிளியர். அதாவது அது கூட கிளியர் இல்லாம தான் இருந்தது. நான் 25ஆம் தேதி 23, 24, 25, 26 இங்கதான் இருந்தேன். நான் அப்ப நான் சொல்லும் போது கூட, நான் கோலாகிராஸ்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது கூட சொன்னேன், கோபம் இருக்கு, ஆனா பிஜேபிக்கு அந்த வாக்குகள் வருமா வராதான்னு தெரியல, அன்டிசைடட் ஓட்டர்ஸ் ஒரு 20-25% இருக்காங்கிறத சொன்னேன். ஆனா நிர்மலா சீதாராமன் வந்து எப்போ வந்து இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் 12 லட்சம் வரைக்கும் கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் வந்து ரிவைஸ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் மொமெண்டமே பிஜேபி பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சோ அது எந்த அளவுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு, அது வந்து எக்ஸிட் போல்ல மட்டும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எக்ஸிட் போல்ங்கிறது ஒரு சாம்பிள் தான், நம்ம சாம்பிள் டேட்டா வச்சு தான் பண்றோம். அந்த சாம்பிள் டேட்டாவை வந்து நம்ம வந்து எதோட பிளக் பண்ணோம்னா, அவுட் ஆஃப் ஹவு மெனி பீப்புள் ஹவ் கம் அண்ட் வோட்டட், அதை வச்சுதான் நம்ம பார்க்கணும். அந்த அதாவது உங்களுக்கு டினாமினேட்டர் தெரியாம நான் நியூமரேட்டர் வச்சு உட்கார்ந்துட்டு என்ன பண்ண முடியும்? நான் டிவைட் பண்ண முடியாது, அந்த ப்ரொபோர்ஷன்ல பண்ண முடியல. இப்ப மகாராஷ்டிரால நான் அதை பண்ணதுக்கு நான் வந்து முயல்ல. ஏன் நான் முயற்சி எடுக்கல அப்படின்னா, எனக்கு வந்து தெரியும் 200 மேல போறாங்கன்னு தெரியும். பட் சேஃபர் சைட்ல நம்ம 167 கொடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, ஈவன் பிஜேபி எட்ஜ் இருக்கிற தொகுதியெல்லாம் கூட நம்ம வந்து மகாவிகாஸ் அகாதி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஓட்டர் டர்ன் அவுட் ஜாஸ்தியான அப்புறம் 288 கான்ஸ்டிடியூன்சி 288 கான்ஸ்டிடியூன்சில எனக்கு 2:30 மணிக்கு டேட்டா வச்சுக்கிட்டு நான் வந்து அடுத்த நாள் ரிசர்ச் டே இருக்கும்போது என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க 70 தான் இங்க டேட்டா கான்ஸ்டிடியூன்சி. அதனால 2:30 மணிக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கூட நான் ஒரு 6 மணிக்கு நான் இப்ப ரிலீஸ் பண்ணிருப்பேன் டேட்டாவை. இவன் நைட் டைம்ஸ் வந்து அதை ரிவைஸ் போல் தான் பண்ணலான்னு இருந்தோம். இன்னைக்கு அது இப்ப பண்ண முடியாது. இப்ப எனக்கு இப்ப 6 மணிக்கு வந்த டேட்டா வந்து வச்சுட்டு நான் 88-70 தொகுதிக்கு வந்து ஒரு 3 ஹவர்ஸ்ல பண்ண முடியாது. ஓகே, இதுல நம்ம கேட்கணும்ன்றது, உங்களுக்கு வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல ஒரு பேட்டர்ன் பாக்குறோம், அசம்பிளி எலெக்ஷன்ஸ் பாக்குறோம். டெல்லியில தொடர்ந்து பாஜக வந்து லோக்சபால ஸ்வீப் பண்றாங்க, 7க்கு 7 ஸ்வீப் பண்றாங்க. 55% கிட்ட ஆவரேஜா 7 தொகுதியிலையும் ஓட்டர் பெர்சன்டேஜ் வாங்குறாங்க. அதே அசம்பிளிக்கு வரும்போது அது அப்படியே 35ன்னு மாறுது, 38ன்னு போய் நிக்குது. சோ உங்களுக்கு வந்து ஒரு சாலிடா 15+% வந்து ஃபால் ஆகுது லோக்சபா டு அசம்பிளி. சோ மோடிக்கு 65-55ன்னு ஓட்டு போடுற டெல்லி மக்கள், அப்படியே இது குறையுது. அப்படின்றப்போ அதுல எத்தனை பேரை இம்முறை ரீடைன் பண்றாங்க பாஜக? ஏன்னா 38% லாஸ்ட் இயர் எடுத்திருக்காங்க 2020ல. 40 வச்சுக்கலாங்க. நீங்க வந்து இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்ஜேபிக்கு விழுந்த ஓட்டு, ஜேடியுக்கு விழுந்த ஓட்டு எல்லாமே 39.8 வந்துருது. 40 வச்சுக்கோங்க. அதான் 40 வந்திருக்கு. இம்முறை எவ்வளவு ரிட்டைன் பண்ண போறாங்க? போன முறை அதாவது லோக்சபா எடுக்கக்கூடிய அந்த 55ல எவ்வளவு ரிட்டைன் பண்ணுவாங்க பாருங்க. 2 விதமா இருக்கு. இப்ப நான் ஒரு 5-10 மினிட்ஸ் பேக் ட்வீட் பண்ணிருக்கேன். அது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டர்ன் அவுட் எப்போதுமே அசம்பிளில லோக்சபாவை விட ஒரு 2% ஜாஸ்தி இருக்கு. பாப்போமே, 2013 அசம்பிளில 66% டர்ன் அவுட் இருக்கு. 2014 லோக்சபால 65% இருக்கு. 2015 விதான்சபால அது 67 இருக்கு. சோ 2% அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. 2019 லோக்சபால 60% போட்டிருக்காங்க. 2020 விதான்சபால 62% போட்டிருக்காங்க. சோ 2% அகைன் ஜாஸ்தி ஆகுது. லோக்சபா 2024 58% போட்டிருக்காங்க. 2025 விதான்சபா ப்ரொவிஷனல் டேட்டா படி 60% போட்டிருக்காங்க. சோ அந்த 2% of the voters come only to assembly, but they don't come for the Lok Sabha.
இவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆப்போட வாலண்டியர் நெட்வொர்க்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே, அதாவது அசம்பிளி தேர்தல்ல ஆம் ஆத்மி ஜெயிக்கணும்னு ஓட்டு போடுவாங்க, லோக்சபால மோடி தான் ஜெயிக்க போறாரு, எதுக்கு ஓட்டு போடணும்னு விட்டுறாங்க. அவ்வளவுதான். அது ஒரு கான்ஸ்டிடுவன்சி. இன்னொரு கான்ஸ்டிடுவன்சி இவர் எப்போதுமே அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லக்கூடியது என்னன்னா, மேல மோடி கீழே கெஜ்ரிவால். சோ அதே ஓட்டர் லோக்சபால மோடிக்கு போட்ட ஓட்டர் அசம்பிளில போய் கெஜ்ரிவாலுக்கு போடுறாரு. இது ஒரு 12% இருக்கும். இந்த 12%ல எனக்கு தெரிஞ்சு நான் இப்ப கொடுத்திருக்கிற எக்ஸிட் போல் படி 6% they are coming back to BJP. சோ 6% ஆப் குறையுது. ஓகே, இன்னொரு 49 வராங்க. அவங்க 49 வராங்க. இன்னொரு 3% வராங்க. ஆமா, இல்ல இன்னொரு 3% காங்கிரஸ் நோக்கி போகுது. சோ 46 45க்கு வராங்க. பிஜேபி 44 45ல ஆப் நிக்கறாங்க. 46 47ல பிஜேபி நிக்குது. இப்ப ஆக்சிஸ் மை இந்தியா எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிஎஸ்டிஎஸ் எல்லாம் இன்னும் குறைக்கிறாங்க. அது இன்னும் குறைக்கிறதுக்கு டினாமினேட்டர் தேவை. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், ஆங்கர் எலெக்ஷன்னால ஒரு 2% ஜாஸ்தி வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அது அந்த டேட்டா தான் நம்ம கிட்ட இல்ல. அதே மாதிரி மகளிர் அதிகமா போயிருந்தாங்கன்னா I would have kept as it is. I will keep as it is. இப்ப இந்த 44 46 ஓட் ஷேர்ல டிஃபரன்ஸ்ல சீட் ஷேர் 39 to 45, 21 to 31 ஆம் ஆத்மி பார்ட்டி. காங்கிரஸ் உடைய ரோல் எப்படி இருக்கும்? காங்கிரஸ் இதுல எவ்வளவு புல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு? லாஸ்ட் டைம் ஒரு 3% அதிகம் ஆகும். ஒரு தொகுதியில வாய்ப்பு இருக்கு. நல்லா. எந்த தொகுதி? பாட்லி, தேவேந்திர யாதவ். ஓகே, ஒருவேளை அரவிந்த் லவ்லியில அங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க இத்தனை நாள் வரைக்கும் ஒரு நம்பர் 2 இருந்தவங்க இந்த மாதிரி ஜெயிச்சதுக்கு வாய்ப்பு இருக்கும். காங்கிரஸ் ஒருவேளை இருந்தாங்கன்னா, காங்கிரஸை பொறுத்த மட்டும் பர்சனலா சந்தீப் தீக்ஷித் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஓகே, ஆனா ராகுல் காந்திக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவர் அங்கேயே அரவிந்த் கெஜ்ரிவால் கடுமை விமர்சித்தாரு. பார்த்தமே. ஆமா, கடைசியில பேசினாரு. ஆமா, பிரச்சாரம் கடைசி தான் பண்ணாரு. கடைசி ஒரு வாரம் தானே பிரச்சாரம் பண்ணாரு. அது ரிபப்ளிக் டே வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலையே அவரு. ரிபப்ளிக் டேக்கு அடுத்த நாள் தான் ஆரம்பிச்சார் பிரச்சாரமே. இதுல சிவிக் ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருப்பதா நீங்க பல இடத்துல சொன்னதை நம்ம பார்த்திருக்கோம். இது எப்பேற்பட்ட விஷயமா போய் நிக்குது? கெஜ்ரிவால் அப்படின்னா அவர் கெஜ்ரிவால் மாடல் அப்படின்றத அவர் பாரிஸ் லெவலுக்கும் இல்ல ஒரு நியூயார்க் லெவலுக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. ஐ வில் மேக் சிட்டி டு பி பாரிஸ் ஆர் நியூயார்க் அப்படின்ற மாதிரி அவர் மொஹல்லா கிளினிக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கு இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது இந்த மாடல் நம்ம நீங்க கான்செப்ட் உட்பட பல இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். டெல்லி இன்னும் கார்பேஜ் நிறைய இருக்கு, அது மாதிரி போன்ற விஷயங்கள் போய் நிற்குது. சோ அப்படி இருக்க அது சிவிக் ப்ராப்ளம்ஸ் தான் பெரிய தலைவலியா நிற்குதோ கெஜ்ரிவாலுக்கு? அதான் பெரிய தலைவலி. உங்களுக்கு சீஷ் மஹால், கரப்ஷன், லிக்கர், இதெல்லாம் வெளில பேசக்கூடிய விஷயம், மீடியால பேசக்கூடிய விஷயம், ஸ்டுடியோஸ்ல பேசக்கூடிய விஷயம். அதாவது ஒண்ணு பாத்துக்கணுங்க, இந்தியன் மிடில் கிளாஸை பொறுத்த மட்டும் ஒரு ஃபேசினேஷன் ஐடியா வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா அந்த பிரச்சனை அவங்க வீட்டு வாசல்ல நிற்கும் போதோ இல்ல அவங்க வீட்டு பெட்ரூம்குள்ள வரும்போது தான் அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு தெரியும். தமிழ்நாட்டிலேயே பார்த்திருக்கோம். ஒரு சில கட்சிக்கு ஆதரவு அதிகமா கொடுப்பாங்க, ஆனா அந்த கட்சியினுடைய பிரச்சனைகள், ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வரும்போது அடுத்த எலெக்ஷன்ல அந்த கட்சிக்கு அப்போசிஷன் ஸ்டேட்டஸே இல்லாத அளவுக்கு ஓட்டு போடுவாங்க. பார்த்திருப்பீங்க நீங்க. இதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, சோ அதேதான் இந்த மிடில் கிளாஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஃபேசினேஷன் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா வீட்டுல தண்ணி வர மாட்டேங்குது, குப்பையை எடுக்க மாட்டேன்றாங்க, ரோடு சரியில்லை, எலக்ட்ரிசிட்டி பில் பிரச்சனையா வருது, எக்கச்சக்கமா வருது பெருசா. இதெல்லாம் வந்தப்ப மத்ததெல்லாம் பெருசா ஒண்ணும் இங்கதான் நமக்கு ஒரு கேள்வி வருது. நமக்கு எம்சிடி அப்படின்றது ஒரு முனிசிபல் கார்பரேஷனா இருந்து தொடர்ந்து உங்களுக்கு அங்க டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருக்கு. அப்படி இருக்கு 2022 வரைக்கும் அந்த எம்சிடின்றது உங்களுக்கு பிஜேபி வசம் இருக்கு. 2022க்கு அப்புறம் ஆம் ஆத்மி அதை பிடிக்கிறது.
அதனால வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் பிஜேபியை வந்து கெஜ்ரிவாலால குறைய சொல்றாரு. அந்த மொத்தமா வந்து பழிய வந்து எம்சிடி மேல போட்டுட்டே இருந்தாரு. பிஜேபி மத்திய அரசும் எம்சிடி தான் காரணம்னு சொல்லிட்டு இருந்த கெஜ்ரிவால் அதையும் பிடித்ததுக்கு அப்புறம் எல்லா அதிகாரத்திலும் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி வந்த பிறகு யாரையும் கை காட்ட முடியாத இடத்துக்கு போயிட்டாரோ, நேரடியா ஓவர் ட்ரிபிள் ஆன்டி இன்கம்பன்சியோ. அப்சல்யூட்லி கரெக்ட். 2022ல எம்சிடில பிஜேபி ஜெயிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. கேஜ்ரிவாலினுடைய ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு ஓட் ஷேர் ஏறித்து பிஜேபிக்கு, ஓட் ஷேர் பிஜேபிக்கு ஏறித்து, ஆப்புக்கும் ஏறித்து. ஆனா ஆப்புக்கு சீட் ஷேர் வந்து ஜாஸ்தி வந்தது. ஓகே, என்னைக்கு எம்சிடி அவர் கையில வந்ததோ அன்னைக்குதான் மக்களுக்கு தெரிய வந்தது, ஆட நீ தனியா கார்பரேட்டர், உன் கார்பரேட்டர் தனியா, உன் மேயர் தனியா இருக்கான், உன் கார்பரேட்டருக்கு போன் அடிச்சா போன் எடுக்க மாட்டேன்றான், வார்டு கவுன்சிலர் பிரச்சனை. See, at the end of the day, உங்களுக்கு வந்து ஈவன் நான் டிஎம்கேக்கே என்னோட நண்பர்கள் சில பேர்லாம் சென்னையில சொல்லுவாங்க, அமைச்சர்லாம் சரியில்லைன்னா கூட கவுன்சிலர் யாரு எங்க கவுன்சிலர் கிட்ட போனா வேலை நடக்குமா அப்படிமாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு வந்து நான் கார்த்திக் சிதம்பரம் ஒரு ட்வீட் கூட வச்சிருந்தேன், அவர் ஏதோ போட்டிருந்தார் ஒரு ட்வீட், அது போட்டிருந்தேன் நான். சார், நம்ம தமிழக மக்களும் சரி இந்திய மக்களுக்கே சரி கார்பரேட்டர் கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், எம்எல்ஏ கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், எம்பி கிட்ட என்ன எதிர்பார்க்கணும் அவங்களுக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு தெலுங்கானால ஒரு எம்பிக்கு ஒர்க் பண்ணும்போது அந்த எம்பி பத்தியான ஒரு பிரச்சனை என்னன்னா, இல்ல அவர் இருக்கவே மாட்டேன்றாரு, அவர் எப்போதான் டெல்லியில தான் இருக்காரு, அவரை பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படின்னாங்க. அதையே நாங்க கேம்பெயினை மாத்தினோம். கல்லிக்கா லீடர் தேவையா இல்ல டெல்லிக்கா லீடர் தேவையா? அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கல்லியில வந்து கல்லினா ரோடு, தெரு தெரு, சந்து, சந்து லீடர் தேவையா டெல்லி லீடர் தேவையா? ஏன்னா உங்களுக்கு வந்து சந்துகளோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு கவுன்சிலர் இருக்காரு, உங்களுடைய ரோடு வசதி அந்த மாதிரி என்ன பண்றதுக்கெல்லாம் எம்எல்ஏ இருக்காரு, உங்களுடைய நகரத்தையோ இல்ல மாவட்டத்துக்கோ ஒரு இண்டஸ்ட்ரி கொண்டு வரணும், ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரணும், ஃபண்ட்ஸ் கொண்டு வரணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இனிஷியேட்டிவ் வரணும், அதுக்குதான் எம்பி இருக்காரு. சோ அந்த வேலையை எம்பி பண்ணாரா? பண்ணாரு. அப்படின்னா அவர் ஓட்டு கொடுங்க, அவ்வளவுதான். இங்க வந்து அதே மாதிரி இப்ப பிஜேபி மேல குற்றம் வச்சா கூட அது எடுபட மாட்டேங்குது. என்னோட எம்பி என்ன பண்ணணுமோ எம்பி பண்றாரு, பட் நீ பண்ற வேண்டிய அது தவிர ஒண்ணு என்னன்னா, இவர் வந்து லெப்டினன்ட் கவர்னரும் வந்து கோச்சிக்கிட்டே இருப்பாரு, லெப்டினன்ட் கவர்னர் பண்ண மாட்டேன்றாரு, பண்ண சரி மக்கள் என்ன நீ இருந்தாலும் அடுத்த 5 வருஷமும் லெப்டினன்ட் கவர்னர் தான் இருக்க போறாரு, மோடி தான் இருக்க போறாரு. அட்லீஸ்ட் நீ 5 வருஷம் நீ தான் சொல்ல போற, திரும்பி அதுக்கு உனக்கு ஓட்டு போடுறது போல பிஜேபிக்கு ஓட்டு போடுறேன்னு அவனால சொல்ல முடியாதுல்ல. பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அவங்கள இந்த விஷயம் சொல்ல முடியாதுல்ல, கவர்னர்னால நான் பண்ணலன்னு அவங்க சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக தான் அவங்க வந்து பிஜேபி போடுறாங்க. ஓகே, இதுல நம்ம இஸ்லாமியர்கள் வாக்கு அதிகமா இருக்கு, நம்ம டெல்லினால ஒரு நல்ல பெரும்பான்மையான ஒரு இஸ்லாமியர்கள் நல்ல பெரும்பான்மையான அளவுல வந்து டெல்லியில இருக்குதான் நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்க இம்முறை வந்து அவர்கள் எந்த பக்கம் போறாங்க? கடந்த முறை 2020 ஷாஹீன்பாக் நடந்திருந்ததை பார்த்தோம், சிஏஏ என்ஆர்சிக்கு எதிரான ப்ரொடெஸ்ட் நடந்ததை பார்த்தோம், கோலி மாறும் சொன்ன வார்த்தைகள் போனதை பார்த்தோம், அதனால பிஜேபிக்கு எதிராக இருந்ததை பார்த்தோம், அதுக்கு பின்னாடி கலவரம் நடந்ததையும் நான் பார்த்திருப்போம். சோ இது அவ்வளவு சீக்வன்ஸா நடந்ததுனால போன முறை அப்படி. இம்முறை நம்ம வந்து ஒரு இமாம் அசோசியேஷன் தலைவர் வந்து பிஜேபி ஓட்டு போட்டதா அவரே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு டெல்லியில. அதெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது சேஞ்ச் ஆஃப் வின்ஸ் வாய்ப்பு இருக்கா? ஏதாவது சப்கா சாத் ஒர்க்கா இருக்கா? See, at the end of the day, அருண், 10 தொகுதிகள் தான் உங்களுக்கு மைனாரிட்டி டாமினேட்டட். மைனாரிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஜெயிக்கிறோ தோக்கிறோ காரணம் வைக்கிறது 10 தொகுதி தான். இந்த 10 தொகுதிகள்ல நீங்க வந்து கிளியர் கட்டா பாத்தீங்கன்னா 6 தொகுதிகள்ல ஆப்புக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, 3 தொகுதிகளை பிஜேபி ஜெயிப்பாங்க, ஒரு தொகுதி வந்து பேட்டில் கிரவுண்டா மாறி இருக்கு, பேட்டில் கிரவுண்டுக்கா ஒன்னோ இல்ல ரெண்டோ கூட சொல்லலாம். அங்க எம்ஐஎம் இஸ் ஆல்சோ இன்டு பிளே, எம்ஐஎம் வந்து இருக்காங்க. முஸ்லிம் வாக்காளர்கள் பிஜேபிக்கு வந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. அதெல்லாம் வந்து நான் பிஜேபி காரங்களே சொல்றாங்க, இல்ல வராங்க 3%
3% ஆஃப் த 12% முஸ்லிம்ஸ் தான் நான் என்னோட டெமோகிராஃபில நான் கொடுத்துருக்கிறது. ஓகே, அதுக்கு மேல எது வந்தாலும் போனஸ் தான். ஏன்னா அவங்க வந்து பல இடங்கள்ல நம்ம பாக்குறோம். லோக்சபா தேர்தலில் பார்த்தோம், 2022 அசம்பிளி தேர்தலில் பார்த்தோம். ஓகே, ஸோ சில இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து மைனாரிட்டி வந்து பிஜேபியை நோக்கி வருதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது பிரதீப் குப்தா வந்து பிரதீப் குப்தா வந்து 2024 தேர்தலுக்கு முன்னாடி மே மாசம் இல்ல பிகினிங்ல வந்து பெண்கள் வராங்க போடுறாங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. அதெல்லாம் ஒன்றும் நடக்கல. அது நம்ம வந்து மாலேகான்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். மாலேகான் சென்டர்ல அதை பத்தி மகாராஷ்டிரா பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசியிருக்கோம் நம்ம. ஸோ அவங்க ரொம்ப கிளியரா தான் இருக்காங்க. அவங்க ஹெவியா ஓட்டிங்கும் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 தொகுதிகள்ல வந்து பிஜேபி ஜெயிக்கிற காரணமே வந்து கவுண்டர் போலரைசேஷன் தான். ஓகே, நான் அடுத்து கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் क्वेश्चंस நான் கேட்டேன்னு நினைக்கிறேன் சார். பிஜேபியும் இம்முறை ஃப்ரீபீஸ அறிவித்திருக்கிறது. அது மக்கள் மத்தியில ரீச் ஆயிருக்கா? ஏஏபி உடைய ஜெராக்ஸ் காப்பியா இருப்போம், பிளஸ் நாங்க எக்ஸ்ட்ராவா கூட கொடுப்போம். சோ ஃப்ரீபீஸுக்காக எங்களுக்கு ஓட்டு போடாம இருந்துராதீங்க, நாங்களே ஃப்ரீபீஸ் தரோம்னு சொல்றாங்க. இது ஒர்க் ஆயிருக்கா மக்கள் மத்தியில? அதாவதுங்க அருண், பிஜேபியோட டெவலப்மெண்ட் மாடலுக்கு அது ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கா? ஆமா, இல்ல, அதாவது மக்களை பொறுத்த மட்டும் ஆம் ஆத்மி பார்ட்டி, நான் மக்கள்னு சொல்றது பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள், அவர்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொஞ்சம் வந்து ஆச்சு, எதுக்கு இவனும் இதை பண்றாங்கன்னு. ஆனா தேர்தல் நெருங்க 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 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலன்னா ஆப்பை தோக்கடிக்கவே முடியாது. சோ இந்த ஆப் போகணும்னா, ஆப்புங்கிறது ஆப்டான ஆபத்துன்னு அர்த்தம். இது போகணும்னா வேற வழி கிடையாது. அந்த ஓட்டு வாங்கிதான் ஆகணும், அதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். சார் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒண்ணு பாருங்க, நீங்க இந்த 10 வருஷத்துல 11 வருஷம் மோடி ஆட்சி வந்த அப்புறம் அவர் வந்து ரேவடி கல்ச்சருக்கு எதிர்த்து பேசிருக்கலாம். ஆனால் இருக்கிறதுலயே அதிகமான வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுத்த அரசாங்கம்னு பாத்தீங்கன்னா அது மோடி அரசாங்கமா தான். 4 கோடி மக்களுக்கு வீடு கட்டினதா இருக்கட்டும், 12 கோடி மக்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி கொடுத்ததா இருக்கட்டும், 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும். ஓகே, அதாவது ஜன் ஔஷதி கேந்திரா மூலமா 40% கம்மியா வந்து உங்களுக்கு வந்து மருந்து கொடுக்கறதா இருக்கு. கேபிட்டலிசம் பேசிட்டு சோசியலிசம் செய்யக்கூடிய, அதாவது இங்க வந்து இத பத்தி காவி நேரத்தில் கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க. இல்ல இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராபபிலி ஸ்ரீகுமார் நீங்க கேட்கலாம், இன்னும் டீடைல்டா பேசுவார் அவர் இதை பத்தி. பிஜேபியினுடைய ஐடியாலஜி இஸ் நாட் கேபிட்டலிசம். பிஜேபியினுடைய ஐடியாலஜி இஸ் காந்தியன் சோசியலிசம், இன்டெகிரேட்டிவ் ஹியூமனிசம். ஓகே, அதுல வந்து கடைசி ஆளுக்கும் கடைசி மனுஷனுக்கும் போக வேண்டிய வெல்ஃபேர் போய் சேரணும். அத ஆனா பணக்காரங்க கிட்ட இருந்து புடுங்கி ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற கம்யூனிசம் கதை வேற, இவர்களுடைய மாடல் வேற. இவர்களுடைய மாடல் கடைசி கோடியில இருக்கிறவனும் வறுமையில இருந்து வெளியே எடுக்கணுங்கிறது தான் இன்டெகிரல் ஹியூமனிசமோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட். சோ அததான் பண்ணிட்டு இருக்காரு. அத வந்து நீங்க சோசியலிசம்ங்கிற கலர்ல வைக்க கூடாது, ஏன்னா அதனுடைய இதுவே வேற. இப்ப அந்த மத்த கம்யூனிசம் சோசியலிசம்னா பணக்காரங்க கிட்ட புடுங்கி ஏழைகள் கொடுங்க கிடையாது. ரெண்டுமே இருக்கலாம். பணக்காரர்களும் வலிமையா இருந்தாதான் நாடு வந்து செழிப்படையும். ஏன்னா அவங்கதான் ஜாப் ப்ரொவைட் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் அவங்கதான் ப்ரொவைட் பண்ணணும். அதே சமயத்துல நம்ம வந்துட்டு இந்த லிஃப்ட் பண்ணாதான் கடைசி கோடி மக்கள் வரைக்கும் போனாதான் அது வந்து இதாகும். அதனால இன்டெகிரல் ஹியூமனிசம் பத்தி தான் பேசுறதே தவிர இது கிடையாது. சோ அதனால நான் காவி கம்யூனிசம்ங்கிறத நான் வந்து வன்மையா எதிர்க்கிறேன்னு சொல்லவங்கள, அதுக்கு மாறுபட்டு நான் பேசுறேன். பொதுவா இருக்கிற கிரிட்டிசிசம் சொன்னேன். இதுல அங்க ஒர்க் ஆயிருக்கா? டெல்லியில ஒர்க் ஆயிருக்கா? ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நியூ டெல்லியில வந்து ஒரு மும்முனை போட்டி, ஒரு டஃப்பான மும்முனை போட்டியை நம்ம பாக்குறோம். ஷீலா தீட்சித்துடைய மகன் அவர் வந்து சந்தீப் தீட்சித் போட்டியிடுகிறார். பர்வேஷ் வர்மா, அவரு சாஹேப் சிங் வர்மாவுடைய மகன் பர்வேஷ் சிங் வர்மா அவரும் போட்டியிடுகிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிடுகிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொரு தொகுதி போட்டிடுவார் நீங்க எதிர்பார்த்துதான் சொன்னீங்க, ஆனா போட்டியிடணும்னு சொன்னீங்க. சோ இந்த மும்முனை போட்டியில யாரு நீங்க கெஜ்ரிவால் தோற்பார் அப்படின்னு ஒரு 5 நாள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே ஸ்டாண்ட் இருக்குங்களா? அதாவது சந்தீப் தீக்ஷித் அதிகமா ஓட்டு வாங்கினார்னா
18%, 20% எல்லாம் வாங்கிட்டாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சுவார். ஆனா சந்தீப் தீக்ஷித் கொஞ்சம் கம்மியா ஓட்டு வாங்கினார்னா பிஜேபி ஜெயிச்சிருவாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு சொன்னதுதான், அதிமுக 23% வாங்கினார்னா கண்டிப்பாக அண்ணாமலை ஜெயிக்கிறார். 20% கீழே போனாங்கன்னா கண்டிப்பா திமுக தான் ஜெயிக்குதுன்னு. அதே ஃபார்முலா தான் இங்க நான் சொல்றேன். சந்தீப் தீக்ஷித் 20% மேல வாங்கினார்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிக்கிறார். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலோட பேஸ் ரொம்ப கம்மி. நியூ டெல்லி கான்ஸ்டிடியூன்சில ஏன் அவர் மாறுவார்னு சொன்னா, முஸ்லிம்ஸ் கம்மி, யாதவ் கம்மி, அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு பால்மீகி ஓட்ஸ், பால்மீகி ஓட் மூவிங். அங்க இருக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாம் ரொம்ப கடும் கடுப்புல இருக்காங்க. யார் மேல? கெஜ்ரிவால் மேல. ஏன்னா இன்ஃபிளேட்டட் பவர் பில்ஸ், மார்க்கெட்டை பத்தி எதுவுமே கவலைப்படல, மார்க்கெட் டெவலப்மெண்ட்டுக்கு எதுவும் பண்ணல, ரெனோவேஷன் எல்லாம் பண்ணல அப்படிங்கிறது. சோ பனியா ஓட்ஸ், பிராமின் ஓட்ஸ், வால்மீகி ஓட்ஸ், இது மூணுமே அவருக்கு வராது. அப்படிங்கிற போது அவருடைய பேஸ் ரொம்ப கம்மி. உங்களுக்கு பேஸ் ட்ரைபோலார் கான்டெஸ்ட்ல பேஸ் கம்மியா இருக்கிற லீடருக்கு ஜெயிக்கணும்னா தேர்ட் பார்ட்டி ஷுட் பெர்ஃபார்ம் வெரி வெல். இதுதான் thumb rule in politics. Yes. ஒரு ஒருத்தவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஆமா, இப்ப கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்கு பேஸ் கம்மி, டிஎம்கேக்கு பேஸ் அதிகம், உண்மை அதுதான். ஆனா தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா பேஸ் கம்மியா இருக்கிறவங்களாலேயே, ஏன்னா பேஸ் கம்மியா இருக்குதுன்னா உங்களுக்கு 35%, 36%, 37% அதை தாண்ட முடியாது. ஓகே, சோ தேர்ட் பார்ட்டியும் ஒரு 23% எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஹர்ட் பண்றது யாரு? பேஸ் அதிகமா இருக்கிறவங்க தான் அதிகம் ஹர்ட் பண்ணும். அதனாலதான் நான் கிளியர் கட்டா எலெக்ஷன் டேக்கு 2 நாள் முன்னாடி நான் டைம்ஸ் சொன்னேன், 23% கீழே ஏடிஎம்கே போச்சுன்னா அண்ணாமலை தோற்கிறார், 23% அதிகமா இருக்குன்னா அண்ணாமலை ஜெயிக்கிறார். அதே தான் நான் இன்னைக்கு சொல்றேன். 18% இருந்து 20% மேல சந்தீப் தீக்ஷித் வாங்கினார்னா ஆப்வியஸ்லி அரவிந்த் கெஜ்ரிவால் வில் வின். 18% கீழே போனார்னா பர்வேஷ் வர்மா வில் வின். இன்ட்ரெஸ்டிங் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி சார். இத்தனை நாட்கள் நீங்க டெல்லியில இருந்து பல ரிசர்ச் பண்ணி சொன்னதை நமக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபைனல் டே ரிசல்ட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி நமக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸோட வந்ததுக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.